இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் நேயர்களுக்கு சில ஆச்சரியமான தகவல்களை கொடுக்கிற அசைன்மெண்ட்டுக்காக பெங்களூர்ல இருந்து சித்தூர் போற வழியில இருக்கிற முல்பாகல் அப்படிங்கிற ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல இருக்கிற ஒரு குருஜி பல விதமான நோய்கள், அதாவது யாராலையுமே தீர்க்க முடியாத வியாதிகள், செய்வினை கோளாறுகள் எல்லாத்தையும் தெய்வ அருளால தீர்த்து வைக்கிறதா கேள்விப்பட்டோம். அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல போனதும் கார்ல இருந்து இறங்கின நம்ம தொகுப்பாளர் ரகுராம் ஒரு தெருவுக்குள்ள இருந்த குருஜியோட வீட்டுக்கு போனாரு. இங்க முல்பாகல்ல அமர்நாத் பாபு குருஜி அவரை தெரியாத ஆளே இருக்க முடியாது. எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிருக்கீங்க இந்த இடத்துல. ஸோ அப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மிராக்கிள்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? My main aim is to cure the diseases which are not cured by the doctors or any persons with the help of God. That is my main aim. நான் என்ன பண்ணுறேன்னா நவதுர்கி காளி பூஜா பண்ணுறேன். அம்மா கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் பிடிச்சிக்கொண்டு அப்புறமா அந்த ஆளுக்கு க்யூர் பண்ணுறேன். பை டூயிங் ஸோ மெனி பூஜாஸ் அண்ட் அலாங் வித் தட் ஐ எம் கோயிங் டு கிவ் சம் ஹர்பல் மெடிசின்ஸ் டு தெம். ஐ எம் கோயிங் டு க்யூர் இட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் diseases are cured here. That is with the grace of God only. But I am act like a mediator. There it cures. அதாவது அவரோட மெயின் எய்ம், அவரோட குறிக்கோள் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட, அதாவது இந்த நோயை யாருனாலும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் மருத்துவம் பார்த்து அவங்களுக்கு எல்லா நோயும் பரிபூர்ணமாக குணமடை செய்யணும் அப்படிங்கிறதான் என்னோட முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறாரு. அது எப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னா, நவதுர்க காளியை பூஜை பண்ணி அவங்களோட அருளால் நான் அதை செய்கிறேன். நான் ஒரு மீடியேட்டர் தான், என்கிட்ட பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட மெயின் குறிக்கோள் குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் குணப்படுத்துறது தான் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த குருஜி செஞ்ச சில சவாலான ட்ரீட்மெண்ட்டுகளை பார்க்க போறோம். இந்த இளம் பெண்ணோட பேரு பூமிகா. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருந்தது. அதாவது இந்த பெண் 4வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ரத்தம் வர ஆரம்பிச்சது. கண்ணு, காது, மூக்கு, வாய் வழியெல்லாம் ரத்தம் கடைசியா ரத்த வாந்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ಸಮೇತ ಹಿಂಗೆ ಮಡಿಕೊಂಡು ಕುತ್ಕೊಳ್ಳೋದು, ಮನೇಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅಸಹ್ಯ ಪಡ್ತಾರೆ ಅಂತ. ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಎಷ್ಟೋ ದಿನ ನುಂಗಿದಾಳೆ. ಬ್ಲಡ್ ಬರ್ತಲ್ಲದನ್ನ ಮಾಸ್ಟರ್ ತೋರಿಸಿದ್ರೆ ಅಸಹ್ಯ ಪಟ್ಕೋತಾರೆ ಅಂತ ಬ್ಲಡ್ ಬರೋದನ್ನ ನುಂಗಿದಾಳೆ. தினமும் 1 லிட்டர் அளவுக்கு ரத்தம் வருமா. இந்த பெண்ணுக்கு ரத்தம் வர்றதை பார்த்து அந்த கிராமமே பயந்திருக்குது. ஹாஸ்பிட்டல்ல தங்கி வைத்தியம் பார்த்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்ல இருந்து சில நாட்கள் ரத்தம் வராம இருந்திருக்கு. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர போக வழியிலேயே மறுபடியும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போனா ரத்தம் வர்றது நின்னுடுமா. டாக்டர்கள்லாம் சேர்ந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ட்ரபிளும் இல்லைன்னு ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா ரத்தம் வர்றது நிக்கவே இல்லையா. ಒಂದೊಂದು ಜಗ್ ಹೋಗಿದೆ ಸರ್. ಒಂದೊಂದು ಜಗ್ ಹೋಗಿದೆ. ಹಾಂ, 1 ಲೀಟರ್ ಹೋಗಿದೆ. ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿನೇ ಹೋಗಿದೆ. ಯಾಕೆಂದರೆ ಈಗ ಬ್ಲಡ್ ಹಿಂಗೆ ವಾಮಿಟ್ ಮಾಡಿದ್ರೆ, ವಾಮಿಟ್ ನಾವು ಹೆಂಗೆ ಮಾಡ್ತೀವೋ ಸರ್, ವಾಮಿಟ್ ಥರ ಬ್ಲಡ್. சுமார் 6 வருஷத்துல
300 லிட்டர் ரத்தம் வாந்தியா எடுத்திருக்காங்க. அது இல்லாம கண்ணு, காது, மூக்கு, வாய் வழியா கணக்கில்லாத அளவுக்கு ரத்தம் வீணாகி இருக்கு. இப்படி டாக்டர்களுக்கே சவாலாக இருந்த இந்த விஷயத்தை இவர் கையில எடுத்து இந்த பெண்ணை குணமாக்கி இருக்கார். அதே மாதிரி நவதுர்கா காளியோட அருளால சில பூஜைகள்லாம் செஞ்சு சில சவாலான விஷயங்களை குணப்படுத்தி இருக்கார். கன்னத்துல நெத்தியிலன்னு மஞ்சளை தடவி பொட்டு வச்சாரு. இப்ப அந்த பெண்ணுடைய முகம், கை, கால் எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. இந்த பெண்ணோட பேரு அஜிதா. அஜிதாவை குணப்படுத்தினத பத்தியும் சொன்னாரு. Another case is there, that case is said to be the Ajita case. She is from Kerala border. She is having a baby, girl baby, but she is sufferer. In what way she is sufferer means, she didn't take a single drop of water also. She lived for 1 year 8 months. She didn't take the rice or anything, but her blood level is one and the same. In that way she is living. At the same time, what happens, she didn't have the tongue. Tongue means it is folded, it becomes a rubber like ball, entered into her throat. Another one is that she didn't have the right hand and left leg. She can't walk also. She can't speak, she can't walk. And she didn't hear also at the same time. In that way, she is the brilliant girl, but she is suffering from like this. In one of the channel, they have announced that no one is there to cure this disease. At that time, I have asked them, please give it to me, I am ready to cure it. But they have given to me, just in 20 minutes I have cured it. 20 minutes it is cured. She have got her leg and hand along with that throat. She sang a song also, and she had meals in my home. After 1 year 8 months, with her bright face. That means everything is cured. What we are going to say, it is not possible. That can be possible if we go through the God. That is the main my ambition. In that ambition only I have cured that also, and that is said to be the Ajita case. ஓகே. அதாவது அஜிதான்னு சொல்லி கேரளா பார்டர்லேருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, 1 வருஷம் 8 மாதமாக எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம, தண்ணி ஒரு ட்ராப் கூட குடிக்காமல் உயிரோடு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளட் லெவலில் எந்த மாற்றமும் இல்லாமல் பிளட் லெவல் கரெக்டாக இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருந்திருக்கு. ஆனால் இந்த 1 வருஷம் 8 மாதமாக வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது கையில் வந்து ஒரு வலது கையும் இடது காலும் வந்து வேலை செய்யாமல், அவங்க வந்து நடக்க முடியாமல், அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாம ரொம்பவே சஃபராக இருந்திருக்காங்க. ஸோ வேறு ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி இருக்காங்க. எல்லா டாக்டர்ஸும் வந்து க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு நாக்கு வந்து சுருண்டு ரப்பர் பந்து மாதிரி உள்ளே மாட்டிகிட்டு இருந்திருக்கு. ஸோ தொண்டைக்குள்ளே போயிருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருந்து டாக்டர்ஸ்லாம் கைவிட்ட ஒரு பேஷண்ட்டை வேறு ஒரு சேனலில் பார்த்துட்டு சார் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து, குருஜி வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ஸ்ரீ துர்கா காளி பூஜை பண்ணி அவர் வந்து குணப்படுத்தியிருக்கார். நவதுர்கா காளி பூஜை பண்ணி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நல்லா இப்போ பேசுகிறாங்க, பாடுறாங்க, இங்கேயே வந்து மீல் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வந்து குணப்படுத்தியிருக்காரு. கேட்குறதுக்கே ரொம்ப அப்படியே புல்லரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குது. இவங்களுக்கு கை கால் எதுவுமே இயங்கலையா, காது சரியா கேட்கலையா. இதை விட கொடுமை என்னன்னா, எதுவுமே சாப்பிடாம 18 மாதங்கள் இருந்திருக்காங்க. உடம்புல உயிர் மட்டும்தான் இருந்திருக்கு. என்ன நோய் எதனால வந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. கடைசியா இவர்கிட்ட வந்திருக்காங்க. கொண்டு வந்து குருஜியோட வீட்டு சோஃபாவில் உட்கார வச்சிருக்காங்க. கையெல்லாம் சாதாரணமா இல்லாம மடங்கி இருந்தது. அந்த பெண்ணோட கால்களுக்கு அடியில
நிறைய எலுமிச்சம்பழங்களை வச்சாரு. கால் பாதத்துல மஞ்சளை தடவி குங்குமத்தை வச்சாரு. அந்த பெண்ணுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை வச்சு கற்பூரம் ஏத்திட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிம் கம் கம் கணபதியே வரவரதாம் சகலகார சித்தப்பிரதாய சர்வதுஷ்டசம்சனாய சர்வசக்திப்பிரதாய சர்வசம்பத்கராய கம் 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 கணபதியே ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிம் கம் கம் கணபதி ஸ்வாஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கிம் கம் கம் கணபதியே வரவரதாம் சகலகார. வலது பக்கம் ஒரு தேங்காயும் இடது பக்கம் ஒரு தேங்காயும் வச்சு கற்பூரம் ஏத்தினாரு. அடுத்து மந்திரங்களை சொன்னபடியே கைகள்ல மஞ்சளை தடவி குங்குமம் போட்டு வச்சாரு. नानालंकारभूषितं प्रसन्नवदनं भोजमुत्सरोगणसेवितं इन्द्राक्षीर्भुजं वन्दे पीतवस्तद्भयान्वितं वामहस्ते वज्रां दक्षिणेन वर्तनं इन्द्राक्षी नाम सा देवी देवदै सुन्दावृता गौरी शादाम्बरी देवी दुर्गा प्रत्युक्षिता नित्यानन्द निराहार निष्कळमोस्तुते कात्यायि महादेव चन्द्रगण्ड महादेवा. இப்ப கை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைட் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து மந்திரத்தை சொன்னபடியே இருந்தாரு குருஜி. அப்ப இந்த பெண்ணுடைய உடல் நெளிய ஆரம்பிச்சது. அதை பார்க்கும் பொழுது ஒரு பாம்பு நெளிகிற மாதிரியே இருந்தது. మాయం సిక్కిందిడమ్మా సర్వమయ్య అమ్మా శాంతించో చాలు చాలు చాలు. ఓం అస్య శ్రీంద్రాక్షి స్తోత్రమః. కోమలాంగ నీలమేఘ శ్యామ ఇందు వదన బహు సుందర ఇందిరా వందిత షడే. నాగేంద్ర బేడా 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 నగమా బేడా బేడా బేడా. கன்னத்துல நெத்தியிலன்னு மஞ்சளை தடவி பொட்டு வச்சாரு. இப்ப அந்த பெண்ணுடைய முகம், கை, கால் எல்லாத்துலயும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. அந்த பொண்ணு முன்னாடி சாக் பீஸால எந்திரத்தை வரைஞ்சார். அதை பார்க்க சொன்னவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த நேரத்துல அந்த பெண் தன் கையில இருந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா அழுத்துறத பார்க்க முடிஞ்சது. அசுரோபந்த கேசம் பந்த த்ரிம்சத்யோர்த்தரோஸ்தம் பந்த முகம் பந்த சாக்ஷுஸ்தோத்ர ஜுவக்ராண பஞ்சேந்திரியாணம் பந்த அங்க பிரத்யாங்கம் பந்த ஹோ வீர ஹனுமான் கிராகிரஹா சல சலா தஹதஹ ஜ்வலவனம். தன் கையில இருந்த பாலை அந்த பெண்ணுக்கு கொடுத்து குடிக்க சொன்னார். பாலை குடிச்சதும் அந்த பெண் டயர்ட் ஆகிட்டாங்க. மறுபடியும் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு குருஜி. ஹே நீலா சுகப்ரியே சாம்பவி சரஸ்வதி ஜகஜனனி விஸ்வேஸ்வரி விரூபாட்சி பாஹிமாம் ரக்ஷமாம். அவரையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண் பெருமூச்சு விட்டபடியே கொஞ்ச நேரத்துல அப்படியே தலையை சாச்சிட்டாங்க. மந்திரங்களை சொல்லி முடிச்சதும் பூவை தூவினாரு. ஓம்காரி ஹீங்காரி ஜெயங்காரி சர்வமயி சர்வேஸ்வரி சர்வசக்தி பிரதாயினி பாபநாசினி யோகீஸ்வரி ஓம்காரிணி மாரியம் மிருதங்கம் மயிலம் சத்தனம் இடம் நாஞ்சாரம் இடம். இதே மாதிரி பேய் பிடிச்ச ஒரு பெண்ணை இவர் தன் மந்திரத்தால சரிபடுத்தி இருக்காரு. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. அடுத்ததா தேங்காய் தண்ணிய வச்சு மந்திரத்தை சொன்னாரு. அவர் சொல்ற மந்திரங்களை கேட்டதும் தன் கையில இருந்த எலுமிச்சம்பழத்தை உருட்ட ஆரம்பிச்சாங்க அந்த பெண். ஹவ்யதக்ஷ ஸ்ரீராமதூத ஸ்ரீவீர ஹனுமான் ராம் ராம் சர்வமந்திரணாத்மகே ஓம் ரீம் ஓம் படு ஸ்வாஹா ஓம்காரியே ஸ்வா ரீங்காரியே ஓம்காரியே. அவர் கேட்டதும் பணத்தை கொடுத்துட்டாங்க. அவர் கையில இருந்த தண்ணியை கொடுத்ததும் குடிச்சிட்டாங்க. நான் கொட்டிட்டு குடியம்மா அம்மா, நான் கொட்டிட்டு குடிய, நான் நின் மகு அல்வா குடியம்மா மா குடியோ குடியோ மா குடியம்மா
அம்மா புரியுமா புரியாக ஸ்வரூபிணி துர்கி சண்டி சாமுண்டி ஸ்வஹா. குருஜி அந்த பெண்ணோட கையை பிடிச்சு பூஜை ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனார். அங்க உட்கார வச்சு அந்த பெண் முன்னாடி ஒரு தட்டுல வளையல், ஜாக்கெட் பெட், மஞ்சள், குங்குமம் எல்லாம் இருந்தது. குருஜி குங்குமத்தை எடுத்து அந்த பெண்ணோட நெத்தியில வச்சு விட்டாரு. ஜாக்கெட் பெட், வளையல் எல்லாத்தையும் எடுத்து அந்த பெண்ணோட மடியில வச்சாரு. அந்த தட்டுல இருந்த சந்தனத்தை எடுத்து கன்னத்துல தடவினாரு. இப்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. அந்த பெண் ஏதோ சொல்ல வரத பார்க்க முடிஞ்சது. குருஜி பேசு பேசு, உன்னால பேச முடியும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்படியே அந்த பெண் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சாங்க. ಮಾತಾಡಕ್ಕಾಗತ್ತಲ್ವಾ? ಹೇಳು ಒಂದ್ ಮಾತು. ಮಗ ಅಂತ ಕರಿ, ನನ್ನ ಮಗ ಅಂತ ಕರಿ. ನೀನು ಬೇಡ, ನಾನೇನು ಕೇಳಲ್ಲ. ಮಗ ಅಂತ ಕರಿ, ಮಗ ಅಂತ ಕರಿಯೇ. ನೀನು ನನ್ನ ಮಗ ಅಂತ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ಸಾಕು. ನೀನು ನನ್ನ ಮಗ ಅಂತ ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ, ನಾನು ಅಷ್ಟು ಸಾಕು. ನಿನ್ನೇನು ಕೇಳಲ್ಲ, ನನ್ನ ಲೈಫಲ್ಲಿ ಏನು ಕೇಳಲ್ಲ. ಜೋರಾಗಿ ಹೇಳ್ತಾಯಿ, ಇನ್ ಸ್ವಲ್ಪ ಜೋರಾಗಿ ಹೇಳ್ತಾಯಿ, ಜೋರಾಗಿ ಹೇಳಮ್ಮ. 18 மாசங்களா சாப்பிடாம, கை கால் வராம, பேசாம இருந்த அஜிதா இப்ப சாதாரணமா ஆனதை நினைச்சு அந்த குடும்பமே ஆச்சரியப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. இதே மாதிரி பேய் பிடிச்ச ஒரு பெண்ணை இவர் தன் மந்திரத்தால சரிபடுத்தி இருக்காரு. இதை எல்லாத்தையும் செஞ்சு டாக்டர்களால கண்டுபிடிக்க முடியாத நோய்களை கூட குணப்படுத்தி இருக்கிற இந்த குருஜி யார்? இதோ இவர்தான் அமர்நாத் பாபு குருஜி. இவர்கிட்ட இன்னும் நிறைய அதிசயங்களும் அமானுஷங்களும் இருக்குது. அதையெல்லாம் நாளைய எபிசோட்ல பார்ப்போம். இது நாளையும் தொடரும். இப்படிப்பட்ட அமானுஷங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.